இது எப்படி கொடுத்துறது? இன்னும் இப்படி தான் கொடுத்துறது சொல்லி வேலை பழைய காலம் மீண்டும் வந்துடுது. இங்கே பாருங்க, அதை பிடிச்சி பிடி கட்டி வச்சுக்கிறேன். யாழ்ப்பாணத்து பட்டம் கனடாவில் பறக்குது பாருங்க. இந்த சோளத்தை பாருங்க, சோளப்பத்தி, ஸ்வீட் கார்ன், கீரையை பாருங்க, கீரை பூக்குது. ஆப்பிள், கிரீன் ஆப்பிள், நல்ல டேஸ்ட். பிடிச்சி சாப்பிடலாம் என்ன? காடிக்க உங்களுக்கு என்ன இதுதான் கிராமத்து வீடு. இது இங்கே உள்ள ஒரு பருப்பு, சமைக்கிற பருப்பு பாருங்க, இப்படி பசுமையாக இருக்கு பாருங்க. பச்சை என்ன பச்சையில் போடுறாங்களப்பா, இப்படி இருக்கு பாருங்க. தோட்டம் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க இப்படி. காணி வேண்டி இப்படி தான் வச்சிருப்பேன் நம்ம வீடு. கிராமப்புறங்களில் போய் வேண்டி வீடு கட்டி தோட்டம் செய்யணும். இப்படி தோட்டம் செய்யணும் பாருங்க. இங்கே பாருங்க, 5 ஏக்கர் காணியில் இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க என்ன. இப்படி தான் அந்த கிராமப்புறங்களில் இப்படி காணி வீடு வெட்டுக்கலாம். வசதியாக இருக்கும். பாருங்க, கிராமப்புறத்தில் உள்ள வீடுகள் இப்படி எப்படி பாருங்க இருக்குது, இருக்கு. முன்னுக்கு புல் வச்சுக்கணும், வச்சு வீடுண்டா பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. உண்மையில் அமைதியாக இருக்குது. எங்களோட ஆப்பிள், கிரீன் ஆப்பிள், நல்ல டேஸ்ட். பிடிச்சி சாப்பிடலாம் என்ன? கிரீன் ஆப்பிள் எல்லா வீடுகளில் நிற்கும். பச்சை ஆப்பிள் ஒழுங்காக யாரும் சாப்பிட்ற ஆக்கை இல்லையாப்பா. அங்கே ஒரு ஆப்பிள் 50 ரூபா 100 ரூபா. இங்கே சாப்பிட்ற கால் இல்லை. இதுதான் கனடாவில் வாழை, இலங்கை வாழை, நீர்வேலி வாழை. நீர்வேலி வாழை 2 நாளில் பாருங்க எடுத்து வந்து விட்டுருக்கு. இதுக்குள்ள பாயில் ஸ்டோர்கள் நாங்கள் லொக்கரில் வைக்கிற மாதிரி. கனடாவில் உள்ள ஒரு வீட்டுக்கு பின்னால் பாருங்க எப்படி பச்சை மிளகாய் வச்சுக்கணும். பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கு. கத்திரிக்காய் பாருங்க இப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. கத்திரிக்காய் பாருங்க, கத்திரிக்காய் வச்சுருக்கு. நீளம் சின்னம் பட்டை பூசணிக்காய் பாருங்க. இப்படி ஊரில் காய்க்குமா பட்டை பூசணி. தக்காளியை பாருங்க. தக்காளி கனடாவில் வீட்டு தோட்டத்தை பாருங்க. இது வெள்ளை இது வெங்காயம், கீரை. வெங்காயம் விளைஞ்சிட்டு முருங்கையில் பூ புதுது. வெங்காயம் பூத்துருக்கு. துளசி, பச்சை மிளகாய், கத்தரி. நேற்றுக்கு ஒரு வீட்டை பார்த்தா கத்தரிக்காய்ண்டா சும்மா ஒரு அடி நீளம் இருக்கும். கத்தரிக்காய் 1.5 அடி இருக்கும். கருப்பு கத்தரிக்காய் முட்டிங்க. தக்காளி இப்படி எங்கே காய்க்குமா. பச்சை மிளகாய், பைத்தங்கொடி. சின்ன வயசு தான் ஏதோ உண்டு காயலை. கறிமிளகாய் பாருங்க, சைஸ் சொல்லி எங்கே பாரு. கறிமிளகாய் சைஸை பாருங்க. அப்பா பெரிய கறிமிளகாய், நல்ல நோய் இல்லாமல் இருக்கு மிளகாய். நம்ப விடா ஒரு சாடிகளை எப்படி காய்க்குது பாருங்க. நம்பக்கூடிய இருக்குமா? அப்படியே இங்கே பாருங்க, முருங்கை வந்துடுது. இங்கே அகத்தி, ஐயோ அகத்தியில் இருக்குது. பொன்னாங்கானி இருக்குது. இங்கே ஒரு நாளைக்கு ஒரு கீரை. ஒரு நாளைக்கு பொன்னாங்கானி, ஒரு நாள் அகத்தி, ஒரு நாள் முருங்கை, பொன்னாங்கானி, முளைக்கீரை, பச்சை மிளகாய் இப்படி காய்க்குது. செங்கீரை,
கங்குன் இருக்குது வெள்ளி வேலையே இல்லை. கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பார்ப்போம். இதானா இது பெருசாக காய் இல்லை நீங்களாம். மிளகாய் பாருங்க, நீளத்தை மிளகாய் பாருங்க என்ன சைஸ் அண்டு கறி மிளகாய். கனடாவின் தோட்டம். இங்கே ஒரு கொண்டாடுறது. இதுக்குள்ள பாம்பு இருக்காமே, இதுக்குள்ள உள்ளுக்கு போனால் பாம்பு கடிக்காத பாம்பா அது உழுது விட்டுருக்குறாங்க. தோட்டம் உழுது விட்டுருக்குது. அங்கே வயலுக்குள்ள போகிறேன். வன்னியில் உள்ள முத்தியாங்கட்டு புதுக்குடி எங்கே நான் வயலா அண்டாவில் வயல். வயலுக்கு போய் அப்பா மண்ணை பாருங்க, கனடா மண். பாருங்க கனடா மண். ஏதோ சந்திர மண்டலத்திலேருந்து எடுக்கிற மண்ணை மாதிரி நான் காட்டுறேன். செவ்வாய் கிரகத்தில் சிவப்பு மண். இது பாருங்க கனடா கருப்பு மண், களிமண், கிராமண் மாதிரி நான் போட்டு ஏதாவது விரும்பிலாம். நம்புவீங்களா? என்னது இதுதான் சோளம். பாருங்க சோளத்தை பாருங்க, என்ன பசலையப்பா, என்னப்பா நல்ல மாட்டு பசலை போட்டுருக்கோம். அடியில் பாருங்க ஒரு பசலையாண்டு சோளத்தை பாருங்க. சோளப்பத்தி ஸ்வீட் கார்ன் எப்படி பாருங்க, எவ்வளோ சார் இவ்வளோ காய்ச்சிக்காப்பா பசலை தானே ஏக்க கணக்காப்பா. நாங்கள் பார்த்துக்கிறோம் சோளம். எப்படி சோளத்தை பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க சோளம் அப்படி வரிசையாக நட்டுச்சா பாருங்க, எப்படி எப்படி அழகாக நட்டுருக்கு பாருங்க. சோளம் எப்படி நட்டுருக்காங்க பாருங்க, அழகாக நட்டுருக்கணும். சோள பத்தியில் பாருங்க. எப்படி இந்த வரிசையாக ஆட்டுருக்காங்க அப்புறம் 6 அங்குலத்துக்கு ஒரு 8 அங்குலம் வரையும் அந்த வரியாக ஆட்டுருக்குறாங்க. ப்ராப்பராக செய்கிறோம். நாங்கள் சும்மா அப்படி விதைச்சி விடுறது. கனடாவில் புல்லை பாருங்கள், இது ஒரு புல், இங்கே உள்ள ஒரு புல்லுன்னு இது பாருங்க. சின்ன பூஜணி ஒரியல பூஜணி பூத்துருக்கு. தக்காளி சின்ன தக்காளி, இது மலை தக்காளி மாதிரி குட்டி தக்காளி. சரி தக்காளியா, சரி சரி இங்கே பாருங்க.
வெள்ளரிக்காயும் இருக்கப்பா இங்கே கீரை இருக்கு, சகலம் இருக்கு. வீட்டு தோட்டம் நல்ல பசலை, நல்ல மண், அந்த வேதார் அதான் இப்படி இருக்குது. எல்லா வீடுகளையும் பார்த்துருக்குறேன். இன்னொரு வீட்டில் பட்டை பூசணிக்காய், என்ன பெரிய சாய்ஸ் பூசணிக்காய். பாவக்கொடி, இங்கே பாவக்காய், இது இந்த பாவக்காய். இது வந்து கூடுதலாக தாய்லாந்து இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாவக்காய் இல்லை, இங்கே வச்சிருக்கு. பைத்தங்காய் இருக்கு, இங்கே பைத்தங்காய் இருக்கும். அப்பா சொல்லவே இல்லை, இங்கே பாருங்க பைத்தங்காய். அடையப்பா குரங்கோல இங்கே சின்ன வெளிக்கு எதலாம் போல பைத்தங்காய். இங்கே பாருங்க, நீளத்தை பாருங்க. அல்லப்பா அங்கெல்லாம் சப்பியாக கிடக்கு பைத்தங்காய். இங்கே கட்ட பைத்தங்காய் நீள எங்கட ஊர் என்ன பைத்தங்காய், அந்த ஊர் பைத்தங்காய் அந்த காலத்தில் அதையும் இருக்கு. ஓ அவரைக்காய் இருக்கப்போ என்னப்பா இங்கே தேவையில்லை. இங்கே வந்து நாங்கள் இங்கே இந்த கிராமப்புறங்கள் எடுத்தால் டவுனுக்கு நாங்கள் மரக்கறி பண்ண தேவையில்லை. அங்கே போய் மினக்கட்டு காஞ்சி பண்ணி கொண்டு வர விட இங்கே பாரு அவரைக்காய். கரெக்ட். புடலங்காய் இங்கே பாரு, புடலங்காய் பாருங்க, பாடு சொல்லி வேலை இல்லை. ரைட், பருப்பு போட்டாச்சு, புடலங்காய் வச்சாச்சு. புடலங்காய் இங்கே பாரு பாம்பப்பா செடக்க இன்ன சாய். இங்கே பாருங்க எங்கட மெட்ட புடலங்க, எங்கட புடலங்க, புடலங்க, அவரைக்காய். அவரைக்காய் முத்தி போச்சு, நல்லா வெட்டி போட்டு ஒரு சுண்டல் வைக்கல. இங்கே பாருங்க, இவன் மரக்கறியாக விற்கலாம் போல இங்கே இருந்து பக்கங்களுக்கு. அவ்வளோ இங்கே புடலங்காய். இங்கே பாருங்க புடலங்காய் கல்லை கட்டி விட்டுருக்கு. ஊர் விளையாட்டு தான் எல்லாம். யாழ்ப்பாணத்துக்கு எங்கே போனாலும் விட்டு விட மாட்டானே, அதையே செய்வாங்க. இதெல்லாம் பின்னர காடுன்னு இதுகளுக்கெல்லாம் பாருங்க தெரியுமா, இதுதான் வெண்ணேரி குளம். வெண்ணேரி குளம் பாருங்க, எல்லா வளத்தாலும் தண்ணி வந்து நீக்கி இருக்கிற. இதில் இருந்த குளத்தில் இருந்து வெயில் காலத்து இறைக்கிற தோட்டத்துக்கு சொல்லி வேலையில் வெண்ணேரி குளம் இருக்குது பாருங்க. வெண்ணேரி குளத்தில் தண்ணி இல்லைன்னா இங்கே தண்ணி இருக்கா பாருங்க. வெண்ணேரி குளத்தில் மரம் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், வெண்ணேரி குளம். கனடாவில் வெண்ணேரி குளம். இந்த குளத்தில் இருந்து பாருங்க வயலுக்கு தண்ணி போகுது. சோலையாக இருக்குது. கிராமத்து வீடு, கிராமத்து வாழ்க்கை. நகரத்து வாழ்க்கையோட கிராமத்து வாழ்க்கை உண்மையிலேயே நல்லதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். இங்கேயும் பாருங்க, எங்கே பார்த்தாலும் விவசாயம், தோட்டம் தான். என்ன டியூப் அடிச்சுக்கிறாங்க, குழாய்க்கிணறா எல்லாம் மரக்கறிக்கு கையை விட்டு சாப்பிட ஆக்கடியில் போட கொஞ்சம் இதை பிடிங்கிட்டு போகும். தக்காளியை பாருங்க, சொல்லி பைத்தங்காய் பாருங்க, என்ன பயிர் ஏன் எல்லாம் பிடுங்கா விட்டுங்க. கனடாவில் வீட்டு தோட்டம், வெண்ணேரி குளம், சொல்லி கீழே மரங்கள். இதான் வீடு. நான் போட்டு இந்த வீட்டாக வந்திருக்கிறேன். கிராமத்து வீடு. கனடா வாயில் லண்டன் தான் வருது. ஏன்னா லண்டன்காரன் சந்திச்சு காய்ச்சியோடைய அந்த ஞாபகம் வருது, பழைய ஞாபகம். இது வந்து கனடாவில் டொரண்டோவில் அவுட் சைட் ஒரு கிராமத்தில் நிற்கிறேன். கிராமம் இது வந்தால் இப்படி வருது. யாரும் பெற மாட்டேங்க. என்னென்னா இங்கே மரக்கறியை வந்து எல்லா வீடுகளையும் வச்சுக்கணும். இது வந்து விட்டால் ஐயோ வேண்டான்னு சொல்லிவிடும். ஆடிக்க உங்களுக்கு இதுதான் கிராமத்தில். இது பாருங்க, இது பசலை கொண்டு என்னப்பா தக்காளிக்காய் கொஞ்சம் சிலோன்னு கொண்டு போக போகிறேன். இவ்வளோ காய்ச்சிக்கிறாங்க எல்லாம் பாருங்கள், காய்ச்சிக்கிறாது. உங்கள் பங்கு பலாயில் தக்காளி வெட்டாலும் வருதில்லை, பைத்தங்காய் வெட்டாலும் முடிஞ்சு போகுது. யாழ்ப்பாணத்தில் இப்படி மரக்கறி இருக்குமா, எல்லாம் மருந்துலாம் வாழாது. அதை நினைக்கிறேன். இங்கே இந்த மண்ணும் அப்படி தான் போட. எல்லா வீட்டுக்கும் நான் போயிருக்கேன். அநேகமான வீடுகளுக்கு பின்பக்கம் இப்படி தான் வச்சுக்கிறேன். வட்டக்காய் பூசணிக்காய் தூங்குதப்பா, காய் தூங்குனா கீழே தொங்கு காஞ்சி காஞ்சி காய் கிடந்து அவ்வளோ இருக்குது. எங்கே ஒரு உருளைக்கிழங்கும் வச்சுக்கலாம்.
உருளைக்கிழங்கு. சரி, வல்லாரையும் இருக்கும். அதுதான் வல்லாரையும் வந்துருக்கு. போங்க, வல்லாரையும் வந்துருக்கு. குட்டி யாழ்ப்பாணம் தான். கீரையை பாருங்க, கீரை பூத்து யாழ்ப்பாணத்து கீரை இங்கே வந்து பூத்து நிற்கிது பாருங்க. இங்கே பாருங்க வெங்காயம் நட்டு நம்புவீங்களா? நம்பக்கூடிய மாதிரிங்களா? வெங்காயம் நட்டு அதை பிடிச்சி பொடி கட்டி வச்சுக்கிறோம். எப்படி இருக்கு? வெங்காயம் இறக்குமதி செய்ய வேண்டாம் அவசியம் இல்லை. மழை வர போகுது. சுரக்காய் யாழ்ப்பாணத்து பட்டம் கனடாவில் பறக்குது பாருங்க. எந்த யூனிவர்சிட்டியில் போட்ட பட்டம் மாதிரி இல்லை பாருங்க. இங்கே பாருங்க, அந்த கிராமத்தில் உள்ள வீடு. ஆனால் நம்புவீங்களா, அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தா ஏதோ ஒரு பரண வீடுமா இருக்குன்னு நினைப்பீங்க. பாருங்க, இப்போ காட்ட போகிறேன், உள்ளுக்கு போகிறேன்னா. இப்போ இது ஒரு கிச்சனால் உள்ளுக்கு போகிற பாதை உண்டு பாருங்க. இங்கே பாருங்க, அரிக்கெல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, அட கடவுளை, இது எப்படி கொடுத்துறது? என்ன விட்டு தான் கொடுத்துறது சொல்லி வேலை. பழைய காலம் மீண்டும் வந்துடுது. இங்கே பாருங்க, அரிக்கெல்லாம் நம்புவீங்களா? இதில் இருந்தால் நாங்கள் விளக்கில் படித்தது அந்த காலத்தில். சரி வாங்க, இப்படி ஒரு சும்மா ஒரு கட்டடித்து வச்சுக்கணும். இதில் இருக்கலாம் போகலாம். இப்படி இங்கே இந்த இடத்துல லைட் அடிக்குது ஆட்டோமேட்டிக் போல். சரி வாங்கோ. இது ஒரு எப்படி சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு பிடிச்சிருக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி. இதுக்கெல்லாம் ஒரு வெளியில் இந்த ஷூவை பாருங்கள். இது ஒரு பெரிய என்ன செய்கிறது, பாட்டா ஷோரூம், டிஎஸ்ஏ ஷோரூம். இங்கே பாருங்க ஆயுதங்கள். மற்ற நினைக்கிறேன் இது ஒரு வாஷ் ரூம் நினைக்கிறேன். சரியா? இப்படியே போனோம்னா இப்படியே போய் வாங்க, இப்படி திறப்பா அடுத்த கட்டம். எப்போ திறந்தா இதுதான் கிச்சன். பாருங்க, இதுதான் அந்த கிச்சன். இது பாருங்க, ஃப்ரிட்ஜை பாருங்க. இது பெரிய ஒரு எங்களோட ஊரில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி ரூம். இதுதான் இங்கே ஃப்ரிட்ஜ். எல்லா வீடுகளையும் இப்படி தான் இருக்குது, குட்டியாக ஃப்ரிட்ஜாக இருக்குது. இது வந்தால் கிச்சன். இது ஒரு இதுதான் டைனிங் டேபிள் கிச்சனோடு சேர்ந்து. இது ஒரு வாஷ் ரூம். அப்புறம் இது ஒரு சின்ன ஒரு இது உண்டு, என்ன சொல்கிறது, ஷோகேஸ். சும்மா அப்படி வச்சுக்கணும். இதில் ஒரு டேபிள், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இதுதான் கிச்சனோடு சேர்ந்த ஒரு ரூம். டாக்கா இருக்கிறது தெரியல. இது வந்து பார்த்தா இப்படி ஏறுறோம். இது ஆர்டர் இங்கே கீழே வருங்க கூட வருவோம். இவளுக்கும் இருக்குது ரூம். ஓகே, இப்படி போனால் அப்பா இதில் ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம், இங்கே ரூம். உள்ளூர் காட்டையில் ஆக்கள் இருக்கணும். இது ஒரு வாஷ் ரூம். இது பாருங்க, இந்த வாஷ் ரூம் அப்போ அட்டே அப்பா, இது என்னடாப்பா இது வாஷ் ரூம்? இது என்ன இது சார்? பெரிய ரூம் அண்ட் ரூமில் இது பாருங்க, இப்படி வாஷ் ரூம் இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது ஒன்று கிராமப்புறத்தில் இருந்தபடியாக இப்படி இருக்கணும், மற்றபடி இருக்கலாம். இது பாருங்க, இங்கே இருந்தோம். அது மேலாலயம் பெறலாம். ரைட். இதுதான் கீழ் பார்த்தாங்க, மேல் பார்த்தால பரவாயில்ல. இப்படியே வந்து பாருங்கள், இப்படி அழகாக இருக்கு பாருங்கள். டைல்ஸ், இது டைல்ஸ் வச்சுருக்கணும். இதுக்கும் டைல்ஸ் தான். இந்த வூட் கலரில் விலைகளை உள்ள மாதிரி ஒரு செட்டி, அழகான செட்டி போட்டுக்கணும் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இதுக்கெல்லாம் போய் ஆட்டோமேட்டிக் போல குழப்பக்கூடாது. சும்மா காட்டுறவங்களுக்கு அந்த வெளியில் பார்க்குற தோட்டத்துக்கும் உள்ள தோட்டத்துக்கும் இவ்வளோ இது கீழே பேஸ்மெண்ட். ஏம்மா இதுக்குள்ள போய் பிள்ளைகள் இருப்பினா குழப்பக்கூடாது. இங்கே பாருங்க, அடியப்பா
இதுக்குள்ளே என்ன ரூமோ இது ரூம், இங்கே ரூம் வந்து இது ஒரு சும்மா பார்த்தீங்களா, நம்புவீங்களா? வெளியில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பழைய பரண விடுமா இருக்குது, பார்த்தா உள்ளுக்கு பெரிய பலஸ் அப்படி இருக்கு பாருங்க. சரி வாங்க கிளம்புவோம், அடுத்த ஒரு கிராமத்துக்கு புறப்படுவோம். சரி வெளியில் போவோம், சுற்றி காட்டியாச்சு. இங்கே பாருங்கள் கொளுத்துது, வரும்போதும் இந்த கிராமத்துக்கு வரும்போதும் மழை, ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. என்னடாப்பா நேரம் மாறுது, நம்முடைய மக்கள் மாதிரி தான், நம்பிக்கை வாங்க முடியாது, அரசியல்வாதிகள் மாதிரி பாருங்க. வெயில் அடிக்குது, இப்போ கிராமத்தில் இருந்து இப்போ வலிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த கிராமத்துக்கு போகிறோம். நம்புவீங்களா? பாருங்க கிராமத்துக்கு போகிறோம். எப்படி இருப்பா, நான் உண்மையிலேயே பார்த்தா அழகாக இருக்கு பாருங்க, இயற்கை தான். இது நம்ப முடியுமா, இது கனடாவன்னு சொல்லி. நல்லா இருக்கும், சூப்பர். ஒவ்வொரு அழகாக இருக்குது, இப்படி மரங்களை வச்சு உண்டாக்குவாங்கண்ணே பைத்தியக்கார பயிலும். நம்ம நாட்டு அரசியல்வாதிகளும் இங்கே அரசியல்வாதி சந்தர்ப்பம் இல்லையே பாருங்க, எப்படி ஒரு எப்படி அழகாக பாருங்கள், அழகண்டா அழகு தான் பாருங்கள். மரங்கள் இடையில் இந்த முகில் கூட்டம் எப்படி பாருங்கள் காட்சி கொடுக்குறதுன்னு பாருங்கள், அள்ளி கொடுக்குறது இயற்கை அழகு. பாருங்க நம்பிக்கலாம், இந்த ரோட்டை பாருங்க, எப்படி யுத்தம் முடிவடைஞ்சு அந்த காலத்தில் இந்த ரோடு மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, கிரவல் ரோடு பாருங்க. நம்புவீங்களா, கனடாவில் இப்படி ஒரு ரோடு இருக்கா? அதோட கிராமத்துக்கு போகிறோம். கனடா கிராமம் பாருங்க, அந்த வியூவல் தான் காசு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, மொழி ரோட்டம் இப்படி பக்கம் கொஞ்சம் பதுமையாக இருக்குது. அவர் ரோட்டு ரோட்டை காட்டுறோம் பாருங்க. வீடுகளே இல்லை, ஆனால் வண்டிக்கில் போகிறோமோ வண்டிக்கில் போய் காட்சி போயிருக்கு. அப்பா ரோட்டை தான் பாருங்க, ஏன் ரோட் தான் பாருங்க, இப்படி இருக்கிட்டு பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை பொருள் இப்படி ரோட்டு இருக்காது, எல்லாம் போட்டாச்சு, காப்பேட் அடிச்சாச்சு பாருங்க. புகையினால போகிற மாதிரி இருப்பார். காரெல்லாம் துள்ளி துள்ளி கொண்டு ஓடுது பாருங்க, ஜம்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரோட் வசதி இல்லை. அப்பா இது வீடு இருக்குது, கிராமத்து வீட்டை பாருங்க. இங்கே ஒரு வீட்டை வந்துருக்கேன் பாருங்க, கிராமத்து வீடு. இல்லை விறகு, கிராமத்தில் விறகுகள் பாருங்க, கிராமத்து வீடு பாருங்க.
கிராமத்துக்கு வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஜீப் நிற்கிது, கார் நிற்கிது. இப்போ இங்கே பெரிய வசதி தாண்டி இதுதான் நம்ம 27 ஒரு கிராமத்து வீடு, நம்ம 27. பார்த்தீங்கன்னா குழாக்கிணறு இருக்குது. நம்ம இவங்களா டியூப் எல்லாம் நீங்கள் தண்ணி பாவிக்கணும். மற்றங்கிற ஒரு மாதிரி மலைச்சல கூடமெல்லாம் கிடங்கு வெட்டி தான் வச்சிருக்கணும். இது அடுத்த விட வந்திருக்கணும். எங்களுக்கு யாரையும் தெரியாது, அப்படியே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த கிராமத்து வாழ்க்கை, இல்லை கிராமம் எப்படி தான் இருக்குமென்றதை. இப்படியும் கேடால் இருக்கணுமா மக்கள், மக்களை போட்டியானையெல்லாம் தெரியாது, ஏழாண்டு துரத்தி விட்டுருவோம். எனவே நாங்கள் இப்போ காரில் போய்கொண்டு உங்களுக்கு இந்த கிராமம் எப்படி இருக்கிறத காட்டுறோம். அந்த கிராமம் இப்படி கிரவல் ரோட்டில் கேடால் இருக்கணுமா. இவையில் வந்து எப்படி என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் பழங்குடியின மக்கள், அதாவது பூர்வீக இந்த கனடாவின் பூர்வீக குடிமக்கள் இவர்கள் தான். இவங்கெல்லாம் அந்த ஆதிவாசிகள், ஆதி காலத்தில் இருந்து இருக்கிற மக்கள் எல்லாம். சிட்டியில் வந்து வேறு நாட்டாக்கள் வந்து வேலைகளும் வாய்ப்புகளும் வந்ததெல்லாம். இவங்கெல்லாம் அந்த ஆரம்ப காலத்து மக்கள், அதாவது சொல்கிறோம் பழங்குடியினர் என்று சொல்லுவோம், பூர்வீக குடிமக்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். உண்மையிலே அந்த இதுக்கு இந்த நாட்டுக்கு சொந்தக்கார இவர்கள் தான். மற்ற எல்லாரும் வந்து இடையிட்டு வந்து வந்தேறு எங்களையே வந்தேறுன்னு சொல்லி போட்டுனோம். அது மாதிரி தான் வந்தேறு குடிகள். பாருங்க, இது ஒரு வீடு திரும்ப போகிறோம். திரும்ப இதோட முடியுது, இந்த கிராமம் முடியுது. இந்த கிராமம் என்ன இந்த வீடு இந்த ரோட்டோட முடியுது. நாங்கள் திருப்புறோம். இதுக்கெல்லாம் போய் ஒரு வீடுகளில் பேட்டி கேட்குறதுக்கு எங்களுக்கு முடியாது இருக்கேன்டா. நாங்கள் வெளிநாட்டு ஆட்கள், அடுத்து வந்து இது பூர்வீக குடிமக்கள், அவங்களுக்கு சந்தேகம் வரும் யார் என்னென்ன. அப்போ நாங்கள் அப்படியே சும்மா அவங்களுக்கு காட்ட வேணும், இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் காட்டுறதுக்காக. கனடாலும் இப்படி வாழ்கிறார்களா அந்ததுக்காண்டி தான் நாங்கள் இப்படி சுற்றி காட்டுறோம். இந்த கிரவல் ரோட்டு, இந்த மாதிரி ரோட்டை பாருங்கள், ரோட்டை பாருங்கள், மெயின் ரோட்டை தான் பாருங்கள். இப்படி இருக்கிற மாதிரி இப்படியும் இருக்கிறவா கனடியன் பழங்குடி மக்கள். இதுக்குள்ள எங்களுக்கு தெரியும், அவங்க வந்தால் உண்மையிலே இந்த இடத்துல இருந்து யாராவது சிநேகிதம் பிடிச்சி இந்த கிராமத்து வாழ்க்கை, கிராமத்து உணவுகள் அப்படியே காட்டலாம்னு பார்த்தா எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. எங்கேயாவது இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களுக்கு காட்டுறேன். இந்த உணவு முறைகள் அப்படி வாழினம் இந்த ஃபங்க்ஷனும் காட்டலாம்னு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. பார்ப்போம், இன்னொரு முறை முயற்சி செய்வோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது காட்டக்கூடியா இருந்தது. நிறைய பேர் இப்படி வந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது. பாரவர்கள் அப்படியே சொந்த பந்தங்களை பார்த்துட்டு அப்படியே போயிருக்கிறோம்.
அந்த மரம் வீட்டில் ஒரு மரம் ஒன்று முன்னுக்கிட்ட மரம் வெட்டி போட்டாங்க. அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு பாருங்க, அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு